பள்ளி முடிந்ததும் வீட்டுக்கு புத்தகம் போட்டுவிட்டு நண்பர்கள் எல்லாம் தெருவில் சேர்ந்து கபடி விளையாடுவோம். பெரிய மரத்தடியில் சிரித்துக்கொண்டு கில்லி டாண்டா அடித்து ஓடுவோம். வீட்டு முன் கோலம் போட்ட மண்ணில் அக்காக்கள் தங்கைகள் சேர்ந்து பலான்குஜி விளையாடி கதைகள் பேசிக்கொள்வார்கள். மாலை சூரியன் மறையும் நேரத்தில் எல்லா நண்பர்களும் ஒன்றாக லகோரி விளையாடி சிரிப்பால் முழு கிராமம் ஒலிக்கும். அந்த நாட்களில் மொபைல். அந்த காலத்துல பிள்ளைய தேடணும்னா தெருக்கோடி வரைக்கும் போகணும். ஆனா இன்னைக்கு பக்கத்துல தான் உட்கார்ந்து இருப்பான். ஆனா ஆள் வேற உலகத்துல இருப்பான். கண்ணுல போன், காதுல ஹெட்செட், சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஒரு வாய் சாப்பாடு கூட புஷ் நோட்டிபிகேஷன் வந்தாதான் உள்ள போகும் போல. விளையாடுறது தப்பு இல்ல, ஆனா வாழ்க்கையே அந்த மொபைலுக்குள்ளதான்னு நினைக்கிறது தான் கஷ்டமா இருக்கு. அதின் இந்த மொபைல்ல கேம்ஸ் விளையாடுறது, வீடியோ பார்க்கறது ஜாலியா தான் இருக்கும். ஆனா அதுல சில சிக்கல்களும் இருக்கு. கண்ணு பாவம் இல்லையா? ரொம்ப நேரம் போன் பார்த்தா நம்ம அழகான கண்கள் சீக்கிரம் டயர்ட் ஆயிடும். அப்புறம் சின்ன வயசுலயே கண்ணாடி போட வேண்டியிருக்கும். ஓடி விளையாடலாம் வாங்க. போன்லயே இருந்தா நம்ம உடம்புக்கு எந்த வேலையும் இருக்காது. வெளியே போய் ஓடி விளையாடுனாதான் நம்ம பலமா ஆரோக்கியமா வளர முடியும். நிஜ உலகம் அழகு. போன்ல பார்க்கிற கார்ட்டூனை விட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறதும் நேர்ல விளையாடுறதும் தான் உண்மையான சந்தோஷம். தூக்கம் முக்கியம். நைட்டு ரொம்ப நேரம் போன் பார்த்தா தூக்கம் கெட்டு போகும். அப்புறம் புந்த ஸ்கூல்ல போயிட்டு தூக்கமா வரும்ல. அதனால குட்டீஸ் உங்க மொபைல் போனை கொஞ்ச நேரம் மட்டும் பயன்படுத்துங்க. மீதி நேரம் புந்த நல்லா விளையாடுங்க. நிறைய புக்ஸ் படிங்க. ஜாலியா இருங்க. ஓகேவா?